ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு வருகின்ற 50வது நாள் சீஷர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்புகள், ஆண்டவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னாரே, வந்து நம் அனைவரையும் அழைத்து செல்வார் என்கின்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் வந்தது ஆண்டவருடைய ஆவியானவர். அவர்கள் எதிர்பார்த்தது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, மீண்டும் வருவேன் என்று சொன்னவர் வந்து நம் அனைவரையும் மீண்டுமாக தம்முடைய சொந்தத்திலே ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ பரிசுத்த ஆவியானவரை அந்த கூட்டத்தின் மத்தியிலே அனுப்புகிறார். அது அந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், ஒரு விந்தை. இதுவரை இந்த திருச்சபை அந்த பரிசுத்த ஆவியானவரின் முழுமையை நிறைவாய் கண்டதில்லை. இப்பொழுது முதல் முறையாக திருச்சபையானது அசைக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு திருச்சபை புதிய அபிஷேகத்திலே நிரம்பி வழிகிறது. அந்த நாளைத்தான் அந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்று சொல்லி நாம் அனுசரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த சில அடிப்படையான புரிதல்கள் நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதா? பரிசுத்த ஆவி என்றால் என்ன? அது அக்னியா இருக்குது இல்லையா? பரிசுத்த ஆவி அப்படின்றதுனாலதான் நம்ம சில நேரங்கள் என்ன சொல்லிடுறோம்னா, அது வந்துச்சு, அது இறங்குச்சு, அது அதுவா அவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரிங்களா? அதுவா? இப்ப நம்ம சில நேரங்கள் நம்ம பிள்ளைகளை கூட நம்ம சொல்லிடுவோம், உங்க மூத்த பிள்ளைங்க அது இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது நம்ம சில நேரங்கள்ல சொல்றோம் இல்லையா? அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கணும், உங்க வீட்டுல 2 கழுதை இருந்துச்சுல, அது எங்க அப்படின்னு கேட்டா அது இப்பதான் வீட்டுல போய் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப கழுதை, மாடு இவைகளை சொல்ற மாதிரி மனுஷங்களையும் நம்ம ஆட்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் அது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவருடைய மரியாதையை நம்ம கொஞ்சம் உரைக்கணும். எனவே பரிசுத்த ஆவியானவர் அந்த இரு விகுதி அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு முக்கியமான ஒரு சொல் தான். பார்த்துக்கோங்க, எப்படி பிதாவான தேவனை மரியாதைக்குரியவராக பார்க்கிறோமோ, எப்படி குமாரனாகிய ஆண்டவரை மரியாதைக்குரியவராக பார்க்கிறோமோ, அதுபோல கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரையும் நாம் மரியாதைக்குரியவராக நாம் சொல்ல அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நாவிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை குறித்த அநேக செய்திகள் நமக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் இன்சிடென்ட்ஸா நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஒரு நாள்ல ஒரு திருமணம் முடிப்பதற்காக ஒரு தம்பதியர் பிற திருச்சபைகள்ல இருந்து வந்தாங்க. சரிங்களா? அவங்க கொஞ்சம் சிலாகிச்சு பேசுவாங்க. எப்பவுமே அவங்களுடைய திருச்சபையை குறித்து சிலாகிச்சு பேசுறது அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது அவங்களுடைய விருப்பம் தான். அந்த சிலாகிச்சு பேசினாங்க. வரங்களை குறித்து ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. எங்க திருச்சபையில அந்நிய பாசனா பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க தமிழ் தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நாங்க தமிழ் தான் பேசுவோம், நாங்க வேற ஒருவேளை கொஞ்சம் பிள்ளைங்கன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, வரங்களை குறித்து அவங்க ரொம்ப பிரமாதமா பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன், வரங்கள் அப்படிங்கிறது அருளப்படுகின்ற ஒன்று. வரங்கள் அப்படிங்கிறது ஈவுகள், கிஃப்ட். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தமக்கு பிரியமானவங்களா இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் வரங்களை பரிசாக கொடுக்கிறார். பைபிள்ல போட்டிருக்குது, அவனவன் ஈவுகளுக்கு தக்கபடி ஆண்டவர் அவங்களுக்கு வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். அப்போ இங்க இருக்கிறீங்க, ஒரு 200 பேர் இருக்கிறீங்க, உங்க 200 பேருக்கும் ஆவியின் வரங்கள் இருக்கிறதா அப்படின்னா உங்க 200 பேருக்கும் ஆவியின் வரங்கள் இருக்கிறது. சரிங்களா? யாருக்குமே இல்லைன்னு கிடையாது. ஒருவருக்கு 5 தாளந்தாக இருக்கலாம், ஒருவருக்கு 2 தாளந்தா இருக்கலாம், ஒருவருக்கு 1 தாளந்தாக இருக்கலாம். ஆனால் கொடுக்கப்படாமல் யாருமே இல்லை. கேட்பாங்க, அது என்ன அவனுக்கு 5 எனக்கு 1 அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். வாழை மரம் இருக்குது, தண்ணி ஊற்றுறோம், எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் குடிச்சுக்கிட்டே இருக்குது. அது பக்கத்திலேயே வேறொரு செடி இருக்குது, அந்த செடிக்கும் அதே அளவுக்கு தண்ணீரை ஊத்துறோம், அந்த செடி வளராமல் அப்படியே போயிருது. புரியுதுங்களா? ஒரு மரம் தண்ணீரை ஏற்றுக்கொண்டே இருக்கிறது, வளர்ச்சிக்கு உதவி அதை பயன்படுத்திக் கொள்கிறது. அதே நேரத்துல இன்னொரு செடி நீங்க ஓரளவுக்கு தான் தண்ணி ஊத்தணும், அதுலயும் 24 மணி நேரம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருந்தா அந்த செடியானது வளராமல் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை நம்ம எல்லாருமே பார்க்கிறோம் இல்லையா? அது போலதான் வரங்கள் ஒவ்வொருவருக்கு அளவிற்கு ஏற்றார் போல ஆண்டவர் பகிர்ந்தளிக்கிறார். ஆனா அது கிஃப்ட், அது பரிசு. ஆண்டவர் உங்களுக்கு அருளுகின்ற பரிசு. நம்முடைய மந்தைக்குள்ளாக வந்தவுடனே அவர்களுக்கு ஆண்டவர் பரிசளிக்கிறார்.
ஆனா வரங்களை கொடுத்த ஆண்டவர் அந்த வரங்களையே நீ எனக்கு திருப்பி திருப்பி கொடுக்குற அப்படின்னா அதுல விருப்பம் கொள்ள மாட்டார். சரிங்களா? நான் எதை கொடுத்தேனோ அதை தான் எனக்கு திருப்பி கொடுக்குறேன். ஆனா வரங்களை கொடுத்த ஆண்டவர் வரங்களை கொடுத்து விட்டு நம்மிடம் கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆவியின் வரங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்குது. இன்னொன்று ஆவியின் கனிகள் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் ஆவியின் வரங்களை பத்தி பேசுறீங்க, தென்னிந்திய திருச்சபையில ஆவியின் கனிகளை குறித்து பேசுறோம். ஆவியின் வரங்கள் இறைவனால் அருளப்படுவது, ஆவியின் கனிகள் இறைவன் வழங்கிய வரங்களை உரங்களாய் மாற்றி ஆண்டவருக்கென்று நான் கனிகளை தருவது. இப்ப ஆண்டவர் கொடுத்த வரத்தை திருப்பி கொடுக்கிறதை எதிர்பார்ப்பாரா, வரத்திலிருந்து கனியை தருவதை எதிர்பார்ப்பாரா அப்படின்னு கேட்டேன். இப்படிலாம் எங்க ஊர்ல பேசல அப்படின்னு. சரியா? இப்படிலாம் எங்க போதகரு சொல்லல அப்படின்னாங்க. என்னைக்குமே அன்புக்குரியவர்களை, வரங்களை தருகின்ற ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். சரிங்களா? வரங்களை தருகிறார். அந்த வரங்களை நீங்க பயன்படுத்துங்க. அந்த வரங்கள் உங்களுடைய சொந்த பிரயோஜனத்திற்கானது. பைபிள் ரொம்ப தெளிவா போட்டுச்சு. அவனவன் பிரயோஜனத்திற்காக அது வழங்கப்படுகிறது. அந்த பிரயோஜனத்தினாலே நீங்கள் பலனடைந்து வல்லமை பெற்று இறைவனுக்கு கனிகளை தாருங்கள். ஆவியின் கனியோ அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அன்பு அப்படின்னு, சமாதானம் அப்படின்னு வரிசையா வந்துருச்சு. அப்போ இந்த 9 ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவை. இதைத்தான் நம்ம அதிகமா பேசணும். ஆவியின் கனிகள். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள் சிறப்பாய் செயல்படும் போது அவர்கள் கனிவுள்ளவர்களாய் மாறுவார்கள். அதுதான் செய்தி. பார்த்துக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சரிங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர் புதுசா இப்பதான் வராது அப்படின்னா, இப்ப வரல. சரிங்களா? பழைய ஆவியானவர் தான். அதுலதான் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மீது இருள் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ ஆவியானவர் உலக தோற்றம் முதல் இருக்கிறார். ஆவியானவர் இப்பதான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. ஆவியானவர் உலக தோற்றம் முதல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலக தோற்றம் முதல் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை நிறைந்தவராய் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆதியிலிருந்து இருக்கிறாரோ அது போல பரிசுத்த ஆவியானவரும் ஆதியிலிருந்து இருக்கின்ற கடவுள் தான். சரிங்களா? இதெல்லாம் சும்மா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் ஒரு சமயம் அருளப்படுகிறார். ஒரு வினையை முடித்த பிறகு, ஒரு செய்கையை முடித்த பிறகு அவர் மீண்டுமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள செய்தி. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, ஒரு கிரியையை நிறைவேற்றுவாரு, அதற்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படுவார். இந்த அவதாரங்கள் அப்படின்னு தமிழ் கடவுள்கள்ல சொல்லுவாங்க இல்லையா? அவதாரங்கள் அப்படின்னா வருவாங்க, ஒரு நிகழ்ச்சியில ஈடுபடுவாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிருவாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ அவதாரம் நம்ம சொல்றது கிடையாது. ஏன்? இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாய் பிறந்தார், மனிதனை போலவே வளர்ந்தார், நிறைவிலே அவர் மரணத்தை சந்தித்தார். அப்போ முழு மனிதனாக வந்தார். அதனால அவதாரம் கிடையாது. அவதாரம் என்றால் இடையில வருவாங்க, ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் இருந்தார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் யோவேலின் தீர்க்கதரிசி நாட்கள்ல அவர் சொல்லப்படுகின்றார், அந்நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லப்படுகிறார். நீங்க வாசிக்க கேட்ட ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆவியானவர் அருளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் தான் முழுமையாக ஆவியானவர் முதல் முறையாக தங்கியிருந்தார். யாருடைய வாழ்க்கையில? இயேசு கிறிஸ்துவின் மனுஷீக வாழ்க்கையில் தான் ஆவியானவர் முதல் முறையாக முழுமையாக தங்கி இருந்தார். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுல. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து யோவான் 20ஆவது அதிகாரத்துல தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது ஊதுகிறார். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த பரிசுத்த ஆவியானவரை தான் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர், அப்போ சில நேரங்கள்ல நம்மளாம் பாடுறோமே, வாரும் ஆவியானவரே வாரும் ஆவியானவரே. அப்போ நம்மளை விட்டு போயிட்டாரா, திரும்ப நம்ம கூப்பிடுறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்.
சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அவரை வரவேற்போம் சொல்லிட்டு கைதட்டி வரவேற்பாங்க. அவர் நமக்குள்ள என்னென்றைக்கு வாசம் செய்கிறார், இதுதான் செய்தி. சரிங்களா? அவர் நமக்குள்ள என்னென்றைக்கு வாசம் செய்கிறார். என்னங்க அதுக்கு ஆதாரம்? என்றைக்கு என் கூட எப்பவுமே இருக்கிறாருங்கிறத எப்படி நான் உணர்ந்து கொள்றது? அப்புறம் எப்படி நான் தப்பு பண்றேன்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தாவீது சொல்றாருடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதையும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் மனிதன் பாவம் செய்ய தொடங்கி விடுவான். ஆனா பைபிள்ல போட்டுக்குது, அந்நாளிலே மாம்சமான ஆவியை எல்லார் மீதும் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மீதும் ஊற்றப்பட்டு விட்டார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இனி எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அப்ப நான் எப்படி பாவம் செய்யறேன்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் பாவம் செய்யக்கூடாது இல்லையா? பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துவார், பரிசுத்த பாதைகளை நடத்துவார். அப்போ அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளாக எழும். இருக்கிறாரா இல்லையா? இல்லையா? இருக்கிறாரு. அப்புறம் எப்படி நம்ம பாவம் செய்யறோம்? எப்படி பாவம் செய்யறோம்? யோசித்து பாருங்க. ஒரு டிராபிக் சிக்னல் அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ரெட் லைட்டு, அதுக்கப்புறம் கிரீன் லைட்டு, எல்லோ எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரெட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? டிராபிக்ல யாருமே இல்லைன்னா உடனே கடந்து போயிடும். நம்ம கண்ணு முன்னாடி அந்த லைட் எரியுது, எரிஞ்சாலும் அதை நம்ம கவனிக்கிறோம், பார்க்கிறோம். பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? போயிடுமா இல்லையா? ஹெல்மெட் போடல அப்படின்னு ஃபைன் விட்டுறோம். ஆனா ஹெல்மெட் போடாம சந்து பொந்துக்குள்ளேயே நுழைஞ்சி நமக்கு என்ன ஆசை பாருங்க. நான் ஹெல்மெட் போட மாட்டேன், அந்த டிராபிக் போலீஸ்ல நான் மாட்டக்கூடாது, சந்து பொந்துக்குள்ளேயே நுழைஞ்சு போகிறோமே தவிர ஹெல்மெட் போட்டுட்டு நேரடியா மெயின் ரோட்ல போகணும்னு ஆசை இருக்கா? அதுதான் இல்லையா? வர மாட்டேங்குது. கேட்டுக்கிறோம் அந்த அந்த ஆனா இங்க உள்ளவங்கலாம் ரொம்ப நல்லவங்க பார்த்துக்கோங்க. போலீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் போடாதவங்களை பார்த்தோடனே உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அவ்வளவு நல்ல மக்கள். எதுக்கு ஒண்ணு போடுறாங்கன்னு தெரியும், இதுக்கு கரெக்டா ஒண்ணு முடிவாங்க. போலீஸ் அந்த முக்கில இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் சந்து பொதுக்குள்ள நுழையணும். நீங்க யோசித்து பாருங்க. ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆனா அந்த விதிமுறைகள் உங்களுக்கும் தெரியுது, அது இன்னைக்கும் கரண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை மீறி போவது நமக்குள்ள இருக்குது இல்லையா? அந்த மீறி போகிற துணிகரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய துணிகரமானது பரிசுத்த ஆவியானவரை மீறி செயல்பட வைக்கிறது. அப்போ உங்க கையை பிடிக்க மாட்டாரா? ஒருத்தர் அறைய போறீங்க, அறைய போகும்போது பரிசுத்த ஆவியானவர் கையை பிடிச்சு நிறுத்திட மாட்டாரா அப்படின்னு? அவர் கையை பிடிச்சு நிறுத்தினா கையை அப்படியே நின்று பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. சிலர் கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா இருக்கிறாரு? நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, ஏங்க ஆண்டவர் கிருபையா இருக்குது? அன்றைக்கு விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டு ஒரு பெண் வர்றா. பெண் வரும்போது மோசையின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, யார் ஒருவர் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு. நீர் நியாயவான், நீர் இப்பொழுது சொல்லும், மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் மீது கல்லெறியலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. ஒரு கல்லை எடுத்து எறிகிறது ஈஸியா இல்லையா? சிம்பிள். நியாயமா இல்லையா? கல்லறிவது என்பது கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டிருப்பதால் ஒரு கல்லை எடுத்து நேரா எரிஞ்சா இந்த உலகம் குற்றம் சொல்லுமா? குற்றம் சொல்வதற்கு வழியே கிடையாது. சரிங்களா? அது நியாயம், அது நேர்மை. ஆனா நான் நன்றி சொல்றேன், அன்னைக்கு மட்டும் ஏசு கல்லை கொண்டு எரிஞ்சிருந்தாருன்னா சர்ச்சை விட்டு வெளியில போனீங்கன்னா உங்க மேல ஃபுல்லா கல்லுதான் வரும். சரிங்களா? அன்னைக்கு அவர் கல்லை எரியாததுனாலதான் இன்னைக்கு நம்ம மேல எந்த கல்லறியும் விழல. அவர் கல்லை எரிய ஆரம்பிச்சிருந்தாருன்னா, இப்ப நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் கையை நிப்பாட்டணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் அடிக்கும் போது கடவுள் நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கையை அப்படிதான் நிற்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. யோசித்து பாருங்க அவருடைய கிருபை. அதனால பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே துக்கத்தோடே இருக்கிறார். பைபிள்ல போட்டு உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறார்னா துக்க முகமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் ஒரு வேர்டு இருக்குது பைபிள்ல இல்லையா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூசணம் செய்யாதீர்கள் சொல்லுவார்கள். இன்னொன்று பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை உங்களால் துக்கப்படுத்த முடியும். ஒரு வீடு இருக்குதுங்க, நல்ல வீடு, பெரிய பெரிய ஹால்ஸ், பெரிய பெரிய ரூம்ஸ் இருக்குது. அந்த வீட்டுல ஒரு வயசான தாயார் இருக்கிறாங்க, அம்மா அப்பா, வயசான தாயார், அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க.
பேர பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு வீடு ஸ்பேசியஸா இருக்குது, டைனிங் டேபிள் நல்ல ஸ்பேசியஸா இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. அந்த வயசான பாட்டி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மெயின் ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது, அப்பா அம்மா பிள்ளைங்களா உட்கார்ந்துருக்கும் போது அந்த பாட்டி உட்கார்ந்து பிள்ளைகளோட பேச விரும்புறாங்க. பிள்ளைகளோட பேச வரும்போது அந்த பிள்ளை சொல்லுது, நீ அந்த ரூம்ல போய் உட்காந்துருமா, எதையுமே பேசாத அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போட்டு அடைக்கப்பட்ட வயசான பாட்டிமார் தாத்தாமாரம் போலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எதுவும் பேச முடியாதபடி வாய் கட்டப்பட்டவராய் அடைக்கப்பட்டிருக்கிறார். புரியுதுங்களா? வீட்டுல எத்தனை பேரண்ட்ஸ் பேசக்கூடாது, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு வாய் கட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க தெரியுமா? பெரிய வீடா இருக்கும், பேசுவதற்கு யாருமே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் இருக்கிறாரு. பார்த்துக்கோங்க, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க சொல்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு போகும்போது நீங்க எங்க கூட வந்துருங்க, புது துணி பண்டிகை காலங்களில் எடுத்து கொடுக்கும் போது நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா வீட்டினுடைய டைனிங் டேபிள்லயோ மெயின் ஹால்ல உட்காந்து எங்களோட நீங்க பேசாதீங்க. அப்படி வாய் மூடப்பட்ட நம் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களை போல பரிசுத்த ஆவியானவரும், சர்ச்சைக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உங்களுக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் எந்த இடத்துலையும் எங்களோடு கூட உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாதுன்னு வாய் மூடப்பட்ட கட்டப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். இப்படிங்க வல்லமையுள்ள ஆண்டவர் இப்படி பலகீனமா இருப்பாராம் என்றால் உங்கள் துணிகரத்தை அவர் காணக்கூடாமல் தன்னை பலகீனமாய் மாற்றிக் கொள்கிறார். உங்களுடைய துணிகரம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தை கொண்டு வந்தது, நம்முடைய துணிகரம் தான். அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் துக்க முகத்தோட இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். சரியா? உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளால பயன்படுத்த முடியுமா? முடியாத? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அவருக்கு உரிய மரியாதையை, அவருக்கு உரிய அங்கீகாரத்தை, அவருக்கு விருப்பமானதை நம்ம செய்யும் போது நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலாம். சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. ஜெபம் பண்ணும் போது திடீர்னு சொல்லுவாங்க, எனக்கு ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாகனத்தை காண்பித்தார். அது ஒரு நல்ல புதிய வாகனம். அந்த வாகனத்தை காண்பித்தார். அதனுடைய விலை பட்டியலில் போடப்பட்டிருந்துச்சு, 2 கோடி ரூபாய். அந்த வாகனத்தை வாங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு முன்பதாகவே காண்பித்தார். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க. பெரிய ஆட்கள் சொல்றதெல்லாம் எனக்கு காண்பித்தார், எனக்கு இந்த வீட்டை காண்பித்தார், அதை காண்பித்தார். நீ இப்ப வாடகை கொடுக்குற வீட்டுல வாடகையை கொடுக்கறதுக்கு உதவி செய்வார் பரிசுத்த ஆவியானவர். ஒழுங்கா வாடகையை கொடுத்துடுவார், சொல்ல மாட்டாரா? ஒழுங்கா வாடகையை கொடுத்துடுவார். அதை விட்டுட்டு புதிய வீட்டை காண்பிப்பார், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இருக்கிற வீட்டுக்காரங்களோட சண்டை போடாம வாடகை கொடுத்து ஒழுக்கமா இருந்துதான் பரிசுத்த ஆவியானவர். நிறைய நேரத்துல இத மக்கள் மறந்து போயிடுறாங்க. நேர்மையானதை பேசுகின்ற பரிசுத்த ஆவியானவரை மறந்து போய் அவர்கள் மாயையானவைகளை ஜனங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பகுதி வாசிச்சோம், சரிங்களா? இப்பயே 24 நிமிஷம் நான் பேசிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஏசாயா 61வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அந்த ஆவியானவர் மிஷன் ஓரியன்டட், ஊழிய வாஞ்சை மிகுந்தவர். என்ன ஊழியம் அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இவாஞ்சலிசம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கு இருக்கிறார் என்றால் ஃபர்ஸ்ட் அவருடைய ஊழியம் இவாஞ்சலிசம். இயேசு கிறிஸ்துவும் அதையே கோடிட்டு காட்டுகிறார், இவாஞ்சலிசம். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். 61வது அதிகாரத்துல 2வது வாக்கியத்தை வாசிங்களேன். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம் குணமாக்குதல். இந்த உலகத்துல குணமாக்கப்பட வேண்டியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ஏராளமான பேர் குணமாக்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. இங்க பைபிள் சொல்லுது, அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். நீங்க சொல்லுங்க, நம்ம பக்கத்து வீட்டுல யாரும் துயரமாவே இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ள துயரமா இல்லையா? அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டிய அவசியம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுக்கு இருக்கிறது. ஆறுதல் கூற வேண்டும். அது ஹீலிங் மினிஸ்ட்ரி. அது எந்த ஊழியம் என்று சொன்னால் குணமாக்கும் ஊழியம், கன்சோலிங் மினிஸ்ட்ரி. அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். அப்படியே இந்த நம்ம ஊரை சொல்லுவாங்க, அக்கடான்னு போறது அப்படின்னு சொல்லிட்டு, கேடு கட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அக்கடான்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கன்சோலிங் மினிஸ்ட்ரி அது கட்டாயமா தேவை. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அது உண்டு. இயேசு கிறிஸ்து யாரை கண்டாலும் உடனடியாக அவர் மனதிறங்கினார் என்று சிறப்பு பைபிள் சொல்லுது. அவர் இறங்கினார், அவர் உருக்கமானார். பைபிள் போட்டிருக்கு இல்லையா? அவர் உருக்கமும்
இரக்கமும் மன உருக்கமும் உள்ள ஆண்டவர். அவரை குறித்து சொல்லப்பட்டது, அவர் உடனே உருகிடுவார். பார்த்துக்கோங்க, வியாதியா இருக்கிறார் என்றால் உருகிடுவார். ஆபிரகாமின் குமாரத்தி இவளை 18 வருடமாக சாத்தான் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தால் உடனே உருகி விடுகிறார். எப்படி சாத்தான் இவளை கட்டுப்படுத்த முடியும்? அன்புக்குரியவர்களே, ஹீலிங் இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி நமக்கு தேவை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில 3வது வாக்கியத்தை வாசிங்க. அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக மூன்றாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்களை உருவாக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது இருக்கிறதோ அவைகளை களைந்து போட்டு ஆண்டவருக்கு பிரியமானதால் அலங்கரிக்க வேண்டும். அழகா அதை டெக்கரேட் பண்ணணும், அழகா அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பணியில நம்ம இருக்கணும். நம்மளை பர்சனலா முதல்ல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு இல்லையா நம்மளே அழுதுகிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? நம்மளே துதியின் ஆடையை அணிந்து கம்பீரமாய் மாற வேண்டும். நாம் முடங்கி கிடந்தால் எப்படி முன்னேறி செல்ல முடியும்? நாம் முடங்கி கிடப்பதை விட்டு எழுப்பி நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் செய்கிறார். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறது மாத்திரம் கிடையாது, முன்னேறி செல், இன்னும் மேல போ, இன்னும் முன்னேறு. பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே வழங்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்படும் போது இவாஞ்சலிசம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா முதல் வாக்கியத்துல அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கையினை அபிஷேகம் பண்ணினார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உடனடியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றவுடன் ஞானஸ்நானம் பெற்று கரையை கடந்து வந்தவுடன் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி சுவிசேஷத்தை நாடக்கீழும் கிராமந்தோறும் அவர் சொல்லிக்கொண்டே தெரிந்தார். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷம் அறிவிப்பது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு காயம் கட்டுவது, கர்த்தர் விரும்புகின்ற மாற்றங்களை நோக்கி திருச்சபையையும் உலகத்தையும் அழைத்து செல்வது, இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வழங்கப்பட்டதுடைய நோக்கம். அந்த கர்த்தருடைய ஆவியானவரை பெற்ற ஜனங்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாக, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மகிழும்படியாக நீங்கள் வாழுங்கள். ஆவியானவரை கொண்டாடுங்கள். இது ஆவியானவரை கொண்டாட வேண்டிய நேரம். ஆவியானவரை கொண்டாடுங்கள். ஆவியானவருக்கு பிரியமான கனிகளை நீங்கள் தாருங்கள். சரிங்களா? கனி தருவதுதான் கிறிஸ்தவம். வரம் பெறுவதும் கனி தருவதும். சரிங்களா? அதுதான் கிறிஸ்தவம். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அங்க வெளியில நின்று யாசகம் பெறுகிறார், ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு, இட்லி கொடுக்குறாரு ஓனர், சாம்பார் கொடுக்குறாரு. யாசகம் பெறுகிறவர்கள் அப்படி அதை வாங்கிக்கிட்டு, இந்த சாம்பார்ல உப்பு நல்லா இல்லை, உப்பு குறையா இருக்குது, காரம் ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. யாசகம் பெற்றால் அப்படியே அமைதியா வாங்கிட்டு போயிருக்கு. உள்ள போறான் ஒருத்தன், அதே 2 இட்லியை தான் வாங்குறான், உட்காந்து சாப்பிட்றான், பில்ல பே பண்ண போறான். அவன் சொல்றான், சாம்பார்ல உப்பு சரியில்லை, சாம்பார் காரமா இருக்குது. ஓனர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? காது கொடுத்து கேட்பார். புரியுதுங்களா? பெறுவதற்கும் நீங்கள் கொடுப்பதற்கும் உள்ள வித்தியாசம். கொடுக்கும் போது நீங்கள் மரியாதைக்குரியவர்களாய் மாறுவீர்கள். பெறுகின்ற வரை நம்முடைய வாழ்க்கை கீழ்நிலையில தான் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வழங்குகிறார், பெருமையோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் திருப்பி கொடுக்க மறவாதீர்கள். அதுதான் என்னுடைய செய்தி. சரிங்களா? ஆவியானவர் ஆவியின் வரங்களை பெற்ற உங்களை கனி தரும்படியாக மாற்றுவாராக. ஆமென்.